அன்பு தமிழ் நேயர்களுக்கு நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக அன்பு வணக்கம். நம்முடைய இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக பார்ப்போம். விழுப்புரம் இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களில் ஒன்றாகும். மாவட்ட தலைமையகம் விழுப்புரத்தில் அமைந்துள்ளது. தென் ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் 1993 ஆண்டு செப்டம்பர் 30 உருவாக்கப்பட்டது. மாநிலத்தின் மிகப்பெரிய மாவட்டம் விழுப்புரம். இந்த மாவட்டம் திருச்சிராப்பள்ளி முதல் சென்னை தேசிய நெடுஞ்சாலை எண் 45க்கு நடுவில் அமைந்துள்ளது. இது ரயில், சாலை என ஒரு முக்கிய சந்திப்பாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தமிழ்நாட்டின் எந்த மூலைக்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் செல்லலாம். இந்த மாவட்டத்தில் கோவில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளன. அவை மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்றவை. விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த தொகுதியில் மிக முக்கியமான நெல் மற்றும் கரும்பு போன்றவை அதிகமாக பயிரிடப்படுகின்றன. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது திண்டிவனம் தொகுதி நீக்கப்பட்டு ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து விழுப்புரம் மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது. இத்தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். இதில் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இத்தொகுதியில் மொத்தம் 14,44,335 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதுவரை விழுப்புரம் தொகுதியில் 3 முறை பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 3,06,826 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் திரு கே. முருகேசன் ஆனந்தன் அவர்கள் விழுப்புரம் தொகுதியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினரானார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் திரு சுவாமிதுரை அவர்கள் 3,04,029 வாக்குகளும், தேமுதிக வேட்பாளர் திரு PM கணபதி அவர்கள் 1,27,476 வாக்குகளும் பெற்றனர். இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிட்டன. இதில் அதிமுக 2,797 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு நடைபெற்ற 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் 4,82,704 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு க. முத்தையன் அவர்கள் 2,89,337 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும், தேமுதிக வேட்பாளர் திரு கே. உமாசங்கர் அவர்கள் 2,09,663 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக இரண்டும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிட்டன. இதில் அதிமுக 1,93,367 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நடைபெற்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 5,59,585 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் 4,31,517 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும், சுயேட்சை வேட்பாளர் திரு N. கணபதி அவர்கள் 58,019 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதில் திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் 1,28,068 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பதும், சுயேட்சை வேட்பாளர் திரு N. கணபதி அவர்கள் 58,019 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளின் பார்வை விழுப்புரம் தொகுதியை நோக்கி திரும்பியுள்ளது. தற்போது அதிமுக கூட்டணியில் பயணிக்கும் புரட்சி பாரதம் கட்சியும், தற்போது திமுக கூட்டணியில் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ரவிக்குமார் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விழுப்புரத்தில் களம் காண ஆயத்தமாகி வருகிறது. இதில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேரடியாக விழுப்புரம் தொகுதியில் மனிதம் காப்போம் என்ற மாநாட்டினை
அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கடந்த டிசம்பர் மாதம் நடத்தினார். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஜனவரி மாதம் வெல்லும் சனநாயகம் என்ற மாநாட்டினை கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் நடத்தி காட்டினார். இரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கவனத்தை விழுப்புரம் தொகுதியின் பக்கம் திருப்பியுள்ள நிலையில் யார் விழுப்புரம் தொகுதியினை கைப்பற்றப் போகிறார்கள் என்பது பேசு பொருளாகி வருகிறது. இந்நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது விழுப்புரம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள திரு ரவிக்குமார் அவர்களையே மீண்டும் போட்டியிட வைக்க உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல அதிமுகவின் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சியின் முதன்மை செயலாளர் திரு ருசேந்திரகுமார் அவர்களை போட்டியிட வைக்க உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யார் களம் அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் இறுதியில் மக்களின் மனதை கவர்கின்றவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்பது அரசியல் வரலாறு என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அவ்வகையில் யார் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியினை கைப்பற்றப் போகிறார்கள் என்றும் மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் என்றும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் களம் காண இருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் நமது நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.